என் பேர் லாவண்யா. நான் கவின்கலை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 2 பெயிண்டிங் வந்து நான் வந்து ஷோகேஸில் வச்சுருக்கேன். இந்த 2 பெயிண்டிங்குமே கேர்ள்ஸ் பற்றின ஒரு தீமில் தான் நான் வச்சுருக்கேன். விமன்ஸோட ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய எமோஷன்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு விதமாக நான் வந்து இந்த பெயிண்டிங்ஸை வந்து நான் வச்சுருக்கேன் சார். 2 பெயிண்டிங்ஸ் தான் நான் இந்த ஷோவில் நான் வச்சுருக்கேன். இந்த பெயிண்டிங்கான காரணம் என்ன? இந்த பெயிண்டிங்கான காரணம் ஓகே சார், இது வந்து வாட்டர் கலர் சார். இது பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒரு மாசம் ஆச்சு முடிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு தீம் வைஸா பண்ணியிருக்கேன் சார். அதாவது ஒரு புதுசா ஒரு கல்யாணமான பெண், அது வந்து யாரா வேணா இருக்கட்டும், நம்ம அம்மாங்களே இருக்கட்டும் இல்ல நானே இருக்கட்டுமே, ஒரு புதுசா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வந்து சமைக்க வந்து தெரியாது. அவங்க படிச்சிருக்கலாம், அந்த டயத்துல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் அவங்க வீட்டுல சமைக்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷன் இல்லாத டயத்துல ஒரு கணவனுக்கு வந்து இல்லைன்னா புகுந்த வீட்டுல இருந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சமைச்சு போடணும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு சமையலே என்னன்னு தெரியாது, சமைக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துருக்காது. அப்ப அந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் ஃபீலிங், அந்த சாப்பாடு வடிக்கும் போது அந்த பொண்ணுக்கான பயம், அது நம்ம சுற்றுமோ அப்படின்ற ஒரு பயம், அதை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். புதுமண பெண் அப்படின்றதுக்காக நான் நெத்தியில நிறைய குங்குமம் வச்சும் அந்த தாலியை வந்து காமிச்சும் நான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன்.